சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் 18-19 வசனத்தை வாசிக்கிற போது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களில் மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. உங்களை பாதுகாக்கவும், உங்களை போஷிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர்களுக்கு மேலே நோக்கமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் ஆகிய அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறதா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நிறைய பேருடைய என்ன அதுதான், இன்னைக்கு எனக்கு ஒரு மாற்றம் ஏற்படுமா, இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா, இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்குமா, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் பாதையில் கர்த்தர் என்னை கொண்டு வருவாரா, எனக்கு ஒரு உயர்வு கிடைக்குமா, கர்த்தருடைய கண்கள் எனக்கு மேலே படுமா, என் கூட அவர் பேசுவாரா, எனக்கு உண்டான வார்த்தைகளை அவர் கொடுப்பாரா என்று சொல்லிட்டு பல பேர் குழம்பி நிற்பார்கள். அல்லேலூயா, எனக்கு கிடைக்குமான்ட்டு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அவருக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கு மேலே கர்த்தருடைய கண்கள் இருக்குமா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. யாருக்கு மேலே? நீதிமான்களுக்கு மேலே நோக்கமாய் இருக்கிறது. முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. இரண்டாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது நீதிமான்களுக்கு மேலே. இந்த நீதிமான்கள் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் நீதிமான்கள். ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்றாருனாக்கா அதை சரியாய் கடைபிடிக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். நீதிமான்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் இருக்கும். ஐயோ, ஆண்டவர் எனக்கு என்ன காரியத்தை சொல்லியிருக்கிறாரு, அதை நான் செய்யணும், அதன்படி நான் நடக்கணும், அந்த காரியத்தை நான் என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும், அப்போ தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்னால் பெற முடியும் என்று நினைக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லாருடைய தாட்டும் ஒன்று தான், கர்த்தருடைய பார்வையில் நான் போய் இருக்கணும், கர்த்தருடைய பார்வையில் இருக்கணும், ஆண்டவருக்கு உரிய மனுஷனா நான் மாறணும், ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவிலே நான் பலப்படணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதியுள்ளவனா மாறணும். இதை மட்டும்தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரா. கடவுளுடைய பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு மேலே அவருடைய கரத்தை வைத்து அவர்களை நடத்தணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும், அவர்களை உயர்த்தணும், அவர்களுக்கு நன்மை செய்யணும்ட்டு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த காரியம் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பெருமளவிலே மாற்றத்தை உண்டாக்குமா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை யார் பக்கம் திரும்பும்? ஆண்டவருடைய பார்வை யார் பக்கம் திரும்பும்? ஆண்டவர் யாரை பார்க்க விரும்புகிறார், ஆண்டவர் யாரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொள்ள விரும்புகிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் யாரை அதிகமாய் சிநேகிக்கிறார் அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவருடைய பார்வையிலே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு கூட இருக்கிறவர்களைத்தான் கர்த்தர் அதிகமாய் சிநேகிக்கிறவராய் இருக்கிறாராம். 3 விதமான நபர்களை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து காண்பிக்க விரும்புகிறேன். அதில் முதல் பார்வை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கிற போது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே,
என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு காட்டத்தி மரம், ஒரு பெரிய ஒரு காட்டத்தி மரம். இயேசு ஒரு வழியில் வந்துட்டே இருக்கிறாரு. இயேசுவை சுற்றி எக்கச்சக்க நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அவரை சூழ்ந்து இருக்கிறார்கள். அவர் போகிற பாதையில் ஒரு கேப் கூட இல்லாத அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இயேசுவுக்கு பின்னே வந்துட்டு இருக்குது. எல்லாரும் இயேசுவை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க, இயேசுவுக்கு மேலே பிரியப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் எத்தனை பேரை இயேசு பார்த்தாருன்னு தெரியல. ஆனால் எத்தனை பேர் இயேசுடைய பார்வையில் எத்தனை பேர் விழுந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இவங்க எல்லாவரையும் தாண்டி அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு மரத்திற்கு மேலே ஒரு குள்ளமான ஒரு மனுஷன் அந்த மரத்துக்கு மேலே இருந்து இயேசுவை பார்க்க வகை தேடி கொண்டிருந்தானா. இயேசுவை எப்படியாவது பார்க்கணும். நல்ல கவனிங்க, இந்த மனுஷனோட சில காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா ஆச்சரியமாகவும் இருக்கும், விசித்திரமாகவும் இருக்கும். இந்த மனுஷன் நல்ல பணக்காரன். இந்த நிறைய பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடியவன், வட்டிக்கு கொடுத்து நிறைய சம்பாத்தியம் பண்ணினவன், பெரிய வீடு, அரசாங்கத்தில் நல்ல உத்தியோகம் அரசாங்கத்தில் நிறைய நல்ல வீடு, நல்ல பிள்ளைகள், மனைவி, இப்படி எல்லாமே அவனுக்கு சம்பூர்ணமாக இருந்தது. அல்லேலூயா. எல்லாமே அவனுக்கு சம்பூர்ணமாக இருந்தபோது கூட அவனுடைய ஆசை என்ன கேட்டிங்கனாக்கா, எப்படியாவது இயேசுவை பார்த்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இயேசுவை அவன் பார்க்கணுன்ட்டு நினைக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டிருப்பான். இயேசுனுடைய குணங்களை குறித்து அவன் கேள்விப்பட்டிருப்பான். இயேசுவின் மூலமாக நடக்கக்கூடிய அற்புதங்களை குறித்து அவன் கேள்விப்பட்டிருப்பான். இயேசுவால் என்ன செய்ய முடியும் என்பதெல்லாம் தெரிஞ்சிருப்பான். அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்குள்ள எப்போ இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உருவாச்சுனாக்கா, அவர் செய்தவைகளை எல்லாம் அவனுடைய காதுகளிலே கேள்விப்படுகிற போது அவன் மனசில் ஒரு எண்ணம் கொள்ளுது. நான் குள்ளமாக இருக்கிறதுனால இந்த கூட்டத்தில் அவரை என்ன பண்ண முடியாது, என்னால் பார்க்க முடியாது. அதனால் அவர் வரத்துக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துக்கணும், அவரை எப்படியாவது ஒரு முறை பார்த்துடணும் அப்படி சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான். அவன் ஏறின மரம் எப்படிப்பட்ட மரமாக இருந்ததுனாக்கா, அவனை காட்டிலும் பெரிய மரம். அந்த மரத்தில் சாதாரண ஆளுங்கள்லாம் ஏற முடியாது. சகையனுடைய கையில் குட்டையாக இருக்கும், சகையனுடைய கால்கள் குட்டையாக இருக்கும். அந்த மரத்தை கட்டி பிடிச்சி அவனால் ஏற முடியாது. அவன் நிறைய பணக்காரனாக இருந்ததுனால மரம் ஏறி அவனுக்கு பழக்கம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆள் வச்சு தான் செய்வாங்க. அல்லேலூயா. அதனால் மரம் ஏறி. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தாகத்தில் எவ்வளோ பெரிய மரம்ன்ட்டு சொல்லி அவன் என்ன பண்ண நினைக்காம எப்படியாவது ஏறிடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா, வேக வேகமாக அந்த மரத்திற்கு மேலே ஏறி நின்று இயேசுவை பார்ப்பதற்காக அவன் கவனித்து கொண்டிருந்தான். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாரம் அவனுக்குள்ளே இருந்ததுங்க. இந்த ஆசைகள் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்தது. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், எப்படியாவது ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னாடி நான் இருக்கணும். என் பிரச்சனைகளிலிருந்து அவரால் எனக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும், அவரால் தான் எனக்கு ஒரு நன்மையை செய்ய முடியும், அவரால் தான் என்னை உயர்த்த முடியும் என்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் பல தூரம் அவருடைய சமூகத்தை நோக்கி இவ்வளவு இந்த கடினங்கள் எல்லாம் கடந்து இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, சகேவை கண்ணோக்கின கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் கண்ணோக்கி பார்ப்பதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார்.
யாருடைய பார்வையில் உங்களுக்கு தயவு கிடைச்சதோன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த 2026 வருஷத்தில் இந்த 2வது மாதத்தில் அவருடைய சமூகத்தில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை படைத்த தெய்வத்தினுடைய பார்வையிலே உங்களுக்கு ஒரு இரக்கத்தை கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு கருணையை கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார். உங்களை கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து மீட்க கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லாருமே அந்த மனுஷனை எப்படி பார்த்தாங்கனாக்கா, ஒரு பாவியான ஒரு மனுஷனை தான் பார்த்தாங்களா. எல்லாரும் அந்த மனுஷனை எப்படி பார்த்தாங்க? பாவியான மனுஷனை தான் பார்த்தாங்க. அந்த மனுஷன் இறங்கி இயேசுவினிடத்தில் வந்த உடனே இயேசு சொல்கிறாரு, இன்னைக்கு நான் உன் வீட்டில் ஸ்டே பண்ண விரும்புகிறேன்ட்டு சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் அந்த இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, என்னடா மனுஷன் இவர், அவன் ஒரு பக்க பாவி, அவங்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் ஸ்டே பண்ணுன்ட்டு சொல்கிறாரே அப்படின்ட்டு சொல்லி எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இயேசு பாவியினுடைய வீட்டிற்கு போனாரா அல்லது மனம் திரும்பினவனுடைய வீட்டுக்கு போனாரா? அங்கே தான் விஷயம் இருக்குதுங்க. அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் எப்போ காட்டத்தி மரத்திற்கு மேலே ஏறி இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்ததோ அப்போவே அவன் 25% அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. இங்கே வான்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்தான் பார்த்தீங்களா? அப்போ 50% பாவங்கள் அவனுக்குள்ளே மன்னிக்கப்பட்டது. 3வது, இயேசு நீ பாவின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் எவனிடத்திலாவது அநீதியாய் சம்பாதித்திருந்தேனால் அதை நாளத்தனையாக நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே 75% பாவம் மன்னிக்கப்பட்டது. இயேசு அவன் வீட்டில் கால் வச்ச உடனே 100% அவன் நீதிமானாய் மாற ஆரம்பித்தான். கர்த்தர் அவனை உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார். கையை தட்டி எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையாகிய உன்னை பார்த்து காத்து சொல்றாரு, எப்போ அவருடைய சமூகம் எனக்கு வேணும், அவரை நான் பார்க்கணும்னு சொல்லி நினைச்சியோ அப்பவே உன் பாவத்தை இயேசு மன்னிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய சமூகத்தில் எப்போ என்னை கர்த்தர் பார்த்து எனக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சியோ அப்பவே உன்னுடைய பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுத்தி இருக்கிற மனுஷனுடைய பார்வை எப்பவுமே உன்னை தப்பாவே தான் பார்த்துட்டு இருக்கோம். உன்னை சுத்தி இருக்கிற மனுஷனுடைய பார்வை, நீ மனம் திரும்பினா கூட அவன் பார்வை எப்படி இருக்கும்? தப்பாவே தான் இருக்கும். அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, மிரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் மாதிரி. அவன் மிரண்டு போய் கிடக்கிறான் உன்னை சுற்றி இருக்கிறவன். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு உன்னை நல்லவனா பார்க்க தெரியாது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், அவனை பார்க்க பழகாத, இயேசுவை பார்க்க பழகிக்கொள். சகையை பாருங்க, இயேசுவை சுற்றி நூற்றுக்கணக்கான பேர் இருந்தபோது கூட ஒருத்தனையும் அவன் ஒருத்தன் சொல்றதையும் கேட்கல. அவன் பார்க்க ஆரம்பிச்சதெல்லாம் வெச்ச கண்ணு வாங்காம இயேசுவையே பார்த்துட்டு இருந்தானா, இயேசுனுடைய அழகையே பார்த்துட்டு இருந்தானா, இயேசுனுடைய பேசின பேச்சையே கேட்டுட்டு இருந்தானா, அப்படி வாயிலிருந்து என்ன சொல்ல போறான்றதை கவனிச்சிட்டு இருந்தானா. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுனுடைய அந்த அழகான பார்வை, அல்லேலூயா, சகேனுடைய பக்கம் திரும்பினதற்கு முதல் காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அவன் தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். சரண்டர் பண்ணானா, எனக்கு இயேசு போதுன்னு சொல்லி நினைச்சானா. அதனால தாங்க இயேசு, எப்பா நீ பாவின்னு சொல்கிறாங்களே, நீ இது மாதிரி பாவம் பண்ணியா, அது மாதிரி கொஸ்டின்லாம் அவர் கேட்கல, அதெல்லாம் பண்ணலை.
ஆனால் அவனுக்குள்ளே பாருங்கள், அதுதான் நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்த பிறகு கூட துணிகரமான பாவத்தை செய்கிறாங்க, துணிகரமாக நடக்கிறாங்க, துணிகரமாக வாழ்கிறாங்க, துணிகரமாக பேசுகிறாங்க, துணிகரமாக நடக்கிறாங்க, துணிகரமாக வாழ்கிறாங்க. ஆனால் சகை அப்படி கிடையாதுங்க. இயேசுவின் பக்கத்தில் வந்த உடனே அவரை பார்த்தப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அவர் இவனை பார்த்து நீ பாவி பாண்டு சொல்லலை. ஆனால் இவன் சொல்கிறான், ஐயோ இவ்வளவு பெரிய பரிசுத்தமுள்ள தெய்வத்திற்கு முன்னாடி நான் நிற்கதற்கு எனக்கு ஒரு கிருபை கிடைச்சதே. அவன் சொல்கிறான், இனிமேல் இந்த தப்பை நான் பண்ண விரும்பலை, இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய விரும்பலை, இந்த பாவம் எனக்கு வேண்டாம். நான் உங்களை பார்த்து கூட நான் அன்பை சொல்கிறது அதுதான். பாஸ்டர் உங்களை கண்டித்து, உங்கள் அப்பா அம்மா உங்களை கண்டித்து, உங்கள் உற்றார் உங்களை கண்டித்து, உறவினர் உங்களை கண்டித்து, உங்கள் தப்பிதங்கள்லேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களை நேசிக்கிற தெய்வன் பரிசுத்தமுள்ள தெய்வம். உங்களை நேசிக்கிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். உங்களை நேசிக்கிற தெய்வம் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். உங்களை நேசிக்கிற தெய்வனிடத்தில் கடுகளவு கூட இருள் கிடையாது. அவர் சமூகத்தில் வருகிற போது நாமும் அப்படி இருக்குன்னு சொல்லி ஆசைப்படணும். ஐயோ நான் பொய் சொல்லக்கூடாது, ஐயோ நான் களவு பண்ணக்கூடாது, ஐயோ நான் விபச்சாரம் பண்ணக்கூடாது, ஐயோ எனக்குள்ள இப்படிப்பட்ட தப்பிதங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, நான் என் தெய்வத்திற்கு உண்மையாக வாழணும். அந்த மனுஷன் பாருங்க, வந்து முன்னாடி நின்ன உடனே அந்த தெய்வத்தை ஸ்கேன் பண்ணுறான். அந்த தெய்வத்தினுடைய பரிசுத்தத்தை விரும்புகிறான். அந்த தெய்வத்தினுடைய பரிசுத்தத்தை விரும்பின உடனே அவன் சொல்கிறான், இப்பேற்பட்ட தெய்வத்திற்கு முன்னாடி இனி நான் பொய் சொல்லக்கூடாது, இனி ஒருத்தனை ஏமாற்றி வாங்கக்கூடாது. அவன் சொல்கிறான், இனிமேல் இல்லைங்க, இது வரைக்கும் செய்தது கூட அதை நாளத்தனையே நான் திருப்பி கொடுக்க விரும்புகிறேன். அங்கே தாங்க ரட்சிப்பு வந்தது, அங்கே தான் ரட்சிப்பு வந்தது, அங்கே தான் நம்ம வாயின் வார்த்தைகளில் தான் நமக்கு நன்மை உண்டாகுமா. நான் அதுதான் சொல்கிறேன். நிறைய காரியம், அதாவது உனக்கு விரோதமாக எழும்பி நின்று ஒருத்தன் உன்னை ஒடுக்க நினைக்கிறதை காட்டிலும் அது உனக்கு பெரிய பாரமாக இருக்காதான். நீ தான் உனக்கு பாரமாக இருப்ப. உன் வார்த்தைகள் தான் உனக்கு பாரமாக இருக்கும். உன் வார்த்தைகள் தான் பல முறை உனக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உன் வழிகள் தான் பல முறை உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி கொள்ளணுமா, நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி கொண்டால் எல்லா பிரச்சனைகளுக்கும் வழி உண்டாகுமா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சகையு பக்கத்தில் வந்து நின்ன உடனே அவன் சொல்கிறான், ஐயா நான் அநீதியான சம்பாதிச்சிட்டேன், நிறைய தப்பாக சம்பாதிச்சிட்டேன், அதெல்லாம் போய் எனக்கு வேண்டாம்ப்பா, எல்லாத்தையும் நான் எத்தனையா திருப்பி கொடுக்குறேன், நாளத்தனையாக திருப்பி கொடுக்குறேன். இனி இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் முழுவதும் எங்கள் அப்பாவுக்கு நான் பிரியமாக வாழணும், என் ஆண்டவர் விரும்பக்கூடிய மனுஷனாக வாழணும், அதைத்தான் நான் நேசிக்கிறேன். அவன் யாரையும் பார்க்கல. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அவன் வீட்டுக்கு இல்லைங்க, முதல்ல இந்த மனசு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு கர்த்தர் சொன்னார். முதல் ரட்சிப்பு எங்கே வரணும்? கையை வச்சு சொல்லுங்க. யாரும் உங்களை சிலுவையில் அறைய மாட்டாங்க. கையை வச்சு சொல்லுங்க. முதல்ல எங்கே ரட்சிப்பு வரணும்? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுனாக்கா என் உலக பிரகாரமான என் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இல்லாததுனால்தான் நிறைய பேருடைய வீடு பாழாய் போய் கிடக்குதான். இந்த வீடு கரெக்ஷன் ஆயிடுச்சுனாக்கா அந்த வீடு கரெக்ஷன் ஆயிடும். அந்த வீட்டில் இருக்கிற இருள் மாறிடும். அந்த வீட்டில் இருக்கிற தரித்திரம் மாறிடும். அந்த வீட்டில் இருக்கிற வியாதி மாறிடும். அந்த வீட்டில் இருக்கிற போராட்டம் மாறிடும். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம உணரணும். சகை மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறணுமா. அப்ப ஆண்டவருடைய பார்வை சகைக்கு முன்னாடி திரும்பினதற்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அவனிடத்தில் இருந்த குணங்கள்.
நல்ல குணங்கள். அவன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். இருக்கிற பெரிய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தானா, எல்லாத்தையும் அந்த மரத்தை விட்டு இறங்கி வந்ததுக்கு அவன் என்ன தெரியுமா காரணம்? அவன் இருந்த ஸ்தானத்தை விட்டு உதறிட்டு வந்தானா. அந்த மரத்தை விட்டு அவன் கீழே இறங்கினதற்கு காரணம் என்ன? அவன் இருந்த எல்லாவற்றையும் வேணான்ட்டு உதறிட்டு வந்தானா. இடத்துல வந்த உடனே சொன்னாரு, நான் உன் கூட தங்க விரும்புகிறேன்ட்டு சொன்னார். அந்த ஒரு பார்வை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாக்கா நம்ம எல்லாருடைய பார்வையும் அவங்க நம்மளை பார்க்குறாங்களா, இவங்க நம்மளை பார்ப்பாங்களா, இவங்க நம்ம கூட பேசுவாங்களான்ட்டு தான் நினைப்போம். அல்லேலூயா. ஆனால் நான் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லுவேன். எங்கே போனாலும் சரி, இயேசு உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு நீங்கள் பிரியமானவங்க. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. நீ மற்றவனுக்கு முன்னாடி பாவியாக இருந்தால் கூட இயேசுனுடைய பார்வையில் பிரியமானவனா கர்த்தர் உன்னை பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை உயர்த்துவதற்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ முதல் பார்வை சகேயுவினுடைய பாவத்தை மன்னித்து அவனை அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தினது. எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.